எடுத்துக்கிற திரு மதிவாணன், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு அதிசய தேர்தல். இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர தேர்தலா இதை பார்க்கணும். இந்த எமோஷனலான தேர்தலை இந்தியாவே பார்த்ததில்லைங்கிறாரு. அப்படி என்ன வித்தியாசம் சார் இது? சரி, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நான் வரும்போது பேசிகிட்டு இருந்தது என்னென்னா, பொது வாழ்க்கையில் இந்த பரப்புரையில் தரம் தாழ்ந்து இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் சகட்டு மேனிக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தரை ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. அது முதல்வரை பற்றி எடப்பாடி பேசுனதா இருக்கட்டும், எடப்பாடியை பற்றி உதயநிதி பேசுனதா இருக்கட்டும், பொதுவெளியில் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் அங்கிள்ன்றது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. அங்கிள்ன்றது ஒன்றும் நேரு மாமான்னு தான் எல்லாரும் கொண்டாடினாங்க. உங்களுக்கு ஏன் அதை ஒரு அங்கிள்னு சொன்னது ஏன் தவறாக போச்சுன்னு எனக்கு தெரியல. ரைட், ஓகே. அப்போ இது பொத்தாம் பொதுவாக யார் பேசினாலும் தப்புங்க, அவர் பேசினா தப்புனா யார் தொடங்குனது? காமராஜர் காலத்திலிருந்து இன்றைக்கு இந்த மாதிரி தலைவர்களை, எதிர்கட்சி தலைவர்களை நரகல் மொழியில் பேசுறது எழுதுறதுன்னு தொடங்குந்த திமுக கட்சிங்க. அது இன்னைக்கு ரொம்ப சாத்தான் வேதம் ஓதுறது போல என்னவோ மற்றவங்க பேசுகிறாங்க. என்ன பழனிசாமி திடீர்னு பேசிட்டாரா? he was reacting. அவரது ரியாக்ஷன் தான். ஆக்ஷன் திமுக தான். உதயநிதி என்னெல்லாம் பேசியிருக்காரு? ஒரு முதல்வர் பதவியில் இருந்தவர் தெரியாம ஒரு மரியாதை, அவர் வயசு என்ன, அப்போ அவருக்கு சசிகலா காலில் பூந்து வந்தவர் தவழ்ந்த பாடின்னு சொன்னீங்கன்னா அடிமை திமுகன்னு வைங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட உடன்பாடு வச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன, நீங்கள் தான் அடிமையாக இருந்தீங்களா? காங்கிரஸ் உங்களுக்கு அடிமையாக இருந்ததா? ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைப்பதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தா மாதிரி, குஜராத்தில் கலவரம் நடந்து முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட போது கூட வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தவங்க திமுக அமைச்சர்கள் ராஜினாமாவே பண்ணல. ஆக இன்னைக்கு ஏதோ அண்ணா திமுக காரன் தப்பு பண்ணிட்டான், தாவேகா காரன் நாங்கள் தான் ரொம்ப யோகியர்கள், அரசியலில் தூய்மை, பயிற்சி பெற்றவர்கள். பயிற்சி பெற்றவர்களை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? எதில் பயிற்சின்னு? லூட் பண்ணுறதுல ரொம்ப பயிற்சி பெற்றிருக்காங்க. சரி, அதுக்கு மேலே நான் பேச வேண்டாம். அடுத்தது இல்ல, மக்கள் தீர்ப்பை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அது மக்கள் தீர்ப்பு என்பதுங்க பல நேரங்கள்ல மக்கள் தீர்ப்பு வாங்கப்படுகிறதுங்க. ஏங்க, நீதிமன்ற தீர்ப்பையே கலைஞர் அவர்கள் ஒரு வாட்டி வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு சொன்னாரு. அதனால மக்கள் தீர்ப்பு என்பது பல சமயங்கள்ல வாங்கப்படுகிறது, அதே போல திசை திருப்பப்படுகிறது. அதனால மக்கள் தீர்ப்பு, இப்போ மோடிக்கு மக்கள் தீர்ப்பு அளித்திருக்காரு. இல்ல மோடிக்கு ஒரு நிமிஷம், மோடிக்கு 3 முறை மக்கள் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். நம்ம அஜித் குமார் விவகாரத்துக்கு கூண்டு கிளியா இருக்கிற சிபிஐ தானே கரூர் விவகாரத்துக்கு வரும்போது நீதி வெல்லும்னு வருது. அப்ப அந்த வேறுபாடு, முரண்பாடு நான் திரும்ப சொல்றேன், வளைச்சு ஒடிக்காதீங்க. சிபிஐ டிமாண்ட் வாஸ் நாட் ஆஃப் மிஸ்டர் விஜய் ஆர் டிவிகே. அவங்க ஒன்னும் சிபிஐ கேட்கல. திரும்ப பொய்யான விஷயங்களை நீங்க வினை எதிர்வினை குறித்து பேசுனீங்கல்ல திரு மதிவாணன், அப்ப நீதி வெல்லும்னு சொன்னது யாரு? கேட்டீங்க, நான் பதில் அதை ஒட்டிட்டா அவங்க கேட்கல, வேற ஆட்கள் கேட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா தாவேகா நீதி வெல்லும்னு போட்டது அவங்களா விஜய்? ஏங்க நீதினா ஆமாங்க, அவங்க கேட்ட கோரிக்கை வந்துடுச்சுல. ஸ்டேட் கவர்மெண்ட் பாரபட்சமா நடத்துற அந்த விசாரணை தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே போல காவல்துறை செய்த அந்த தவறுகளை வேறு சில அதிகாரிகள் விசாரிச்சா நியாயம் கிடைக்காது. நாங்க அது ஏற்கப்பட்டது. இன்னைக்கு இப்ப திரு மதிவாணன் சொல்றாரு இல்ல, மாநில அரசு நடத்தின விசாரணை பாரபட்சமானது அப்படின்னு மதிவாணன் சொல்றாருல்ல. தேர்தல் பரப்புரையில தானே இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க. ஆதவ் அர்ஜுனா சொல்லி இருந்தார். சரி, ஓகே, ஆதவ் அர்ஜுனா சொன்னார்ல. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில பேசும்போது கரூர் விவகாரத்துல யாரு பழி போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்றாரு. அது யாருன்னு சொல்றதுல என்ன தயக்கம்? யார் பழி போட்டா ஊருக்கே தெரியுமாங்க. அது சொல்றதுல என்ன தயக்கம்? திமுகவினர் கொலையாளி. இப்ப அவர் நேரடியா சொல்ல மறுக்கிறாரு. செத்து போயிட்டாங்க, கழுத்தை நெரிச்சிட்டாருன்னு சொல்ல, அவ்வளவுதான். ஏங்க, ஒரு விபத்து நடக்குது, ஒரு நெரிசல் நடக்குது, உடனே சொல்றாரு முதல்வர், எந்த தலைவரும் தங்கள் கட்சி தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள். சட்டமன்றத்தில் என்ன பேசுறாரு இவர்? லேட்டா வந்ததால தான் இந்த மரணம் நடந்தது. சுற்றி இருப்பவர்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள்னு சொன்னா அது சங்கீதா விவகாரத்தை குறிப்பிட்டு விவாகரத்து விவகாரத்தை குறிப்பிட்டு தான் சொல்றாங்கன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? இல்ல, அத அவர் தான் விளக்கணும். அவர் என்ன சொன்னாரு? அத சொல்லாத போது இலங்கை தமிழ் பெண்ணுக்காக ஒருத்தரிங்க நியாயம், இலங்கையில தமிழர்கள்
கொத்து கொத்தா கொல்லப்பட்ட ஒரு பெண் கழிவறைக்கு சென்னா கடத்தப்பட்டு கொல்லப்பட்டா. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. மடைமாற்றம் வேண்டாம் திருமதிவாணன். இல்ல மடைமாற்றம் வேண்டாம். நீங்களும் அதை செய்ய வேண்டாம். இல்ல நான் செய்யல. நான் கேள்விதான் கேக்குறேன். இல்ல நான் கேள்விதான் கேக்குறேன். திருமதிவாணன் நான் ரொம்ப தெளிவா பேசுறேன். அந்த வாய்ப்பை நீங்க வந்து உங்களுக்கே தெரியும்னு எல்லா விவகாரத்திலயும் அந்த சாய்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு யாருக்கு இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அந்த வாய்ப்பு இருக்குன்னா அவங்க அதை பார்க்கத்தான் செய்வாங்க. சரிங்க. இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கார் பரப்புரை. நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோங்க. எல்லா தலைவர்களும் காலையில் வாக்கிங் போகிறாங்க, வடை சுடுறாங்க, டீ போடுறாங்க, எல்லா ட்ராமாவும் நடக்குதுங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்கும் பார்க்காத ஒரு மக்கள் பங்களிப்பை, மக்கள் ஆதரவை நான் வந்து இன்னைக்கு விஜயனுடைய அந்த பரப்புரை கூட்டங்களில் பங்கேற்பாளர்கள் இன்வால்வ் ஆகுறாங்க. இதை விட அதிகமா இல்ல கரூர்ல இருந்ததுங்க. இன்னைக்கு நான் பார்த்ததுல திமுகவை பார்க்குறேன், அண்ணா திமுகவை பார்க்குறேன், சீமான் பார்க்குறேன், எல்லாருமே தொலைக்காட்சியில் காட்டுறாங்களே. அப்போ தாவேகா தலைவர் பரப்புரையில் பங்கேற்கும் இளைஞர்கள், ஆதரவாளர்கள், மக்கள் அவங்க காட்டுற அந்த ஒரு ஆர்வம், அதீதமான ஒரு இது பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு என்பதை காட்டுகிறது. ரெண்டாவது, தென் தமிழகம்னா அது ஏதோ ஒரு சமூகத்துக்குள்ள அவங்க பாக்கெட்ல சசிகலா கொஞ்சம், தினகரன் கொஞ்சம், பன்னீர்செல்வம் கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கட்டமைச்சிருக்காங்க இல்லையா. இன்னைக்கு அதெல்லாம் கட்டமைத்ததெல்லாம் உடைச்சிட்டார் அவரு. சாதி மதங்களை கடந்து இவங்க தான் அங்க இந்த சமூகம் நினைச்சாதான் ஓட்டு வாழணும்னா அதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லை, இன்னைக்கு வந்து ஜெண்டர் டிஃபரன்ஸ் இல்ல, ஒட்டுமொத்த அந்த தென் தமிழகத்தின் மக்களே இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரை கூட்டங்களுக்கு வரவங்க சாதி கொடிகளை எடுத்துட்டு தான் பரப்புரைக்கு வராங்களா? அதெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரௌடுங்க. அதெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரௌடு. இது வந்து தன்னெழுச்சியாக வர கூட்டம். அதைத்தான் குறிப்பிடுறாங்க. இங்க அன்ஆர்கனைஸ்டா வர கிரௌடு தான் ஒரு மாதிரி ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சுய கட்டுப்பாடு அரசியல் படுத்தப்பட்ட ஒன்று இல்லை. அதுதான் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கும் காரணம்ங்கறாங்க. ரைட்டுங்க. விபத்துகளை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பொதுவெளியில அரசின் கடமை, நிர்வாகத்தின் கடமை, காவல்துறையின் கடமை. இவங்க கையை கட்டிட்டு இருப்பாங்களாம். 200 பேருக்கு மேல வரக்கூடாது. நாளைக்கு கடலூருக்கு இப்ப ரோட் ஷோக்கு அனுமதி ரத்து. 2000 பேர். இவங்க யாருங்க ஆணையிடுவதற்கு? லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வேலை அரசாங்கத்தின் வேலை. இப்ப இவங்க என்ன சொல்றீங்க? அது யாரு? இல்ல ஜனநாயகத்துல தலைவரை பார்க்க எவ்வளவு பேர் வேணாலும் இப்ப இவங்க குறிப்பிட்டீங்க சொல்றதுக்கு யார் காவல்துறை அதிகாரி? அந்த கட்டுப்பாடு சொல்லி இவங்கன்னு ஒன்னு சொன்னீங்கல்ல, அது யாரு? அந்த இவங்க யாரு? இது இப்ப இவங்கன்னு சொன்னீங்கல்ல, அதிகாரி, காவல்துறை அதிகாரி, நிர்வாக அதிகாரி தான் சொல்றாங்க. கட்சிக்காரங்கள சொல்ல காவல்துறை தானே இன்னைக்கு சொல்றாங்க 2000 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு. அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் உங்க கடமை. நீங்க 200 பேர் தான் வரணும், 100 பேர் தான் வரணும்னு சொல்றது உங்களுக்கு யார் உரிமை?